பிதா மறுபடியும் துக்கப்படுறாரு. என்ன துக்கப்படுறாரு? ஐயோ, நான் இந்த மனுக்குலம் இப்படி பிசாசு சாத்தான் மனுக்குலத்தை கெடுத்துட்டானே, அல்லது கெட்டு போயிட்டே, என்னுடைய சாயல் கெட்டு போயிட்டே, என்னுடைய சாயல் கெட்டு போயிட்டேன்னு சொன்ன பொழுது ஏசப்பா சொல்றாரு, இல்ல இல்ல, கெட்டுப்போன அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக என் ரத்தத்தையாவது நான் என்ன செய்யறேன், கொடுத்து நான் அவர்களை புதுப்பிக்கிறேன் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால் தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நமக்குள் கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்ப இன்னும் இயேசு கிறிஸ்து பிதா சோகமா இருக்கிறார். என்னங்கிற பொழுது பிதா சொல்றாரு, நான் கொடுத்த ஜீவன் அவர்கள் இழந்துட்டாங்களே, ஜீவனை அவர்களை இழந்துட்டாங்களே அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஜீவனை கொடுக்க நான் போகிறேன்னு சொல்லுகிற பொழுதுதான் யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூரண படமும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அது ஜீவன் உண்டாயிருக்கவோ பரிபூரண படமும் வந்தேன் என்று சொல்றார். அப்ப எதுக்கு ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார் என்றால், ஜீவனை கொடுக்க வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இழந்து போன தேவ சாயலை நமக்குள்ள புதுப்பிக்கும்படியா. அப்ப பிதா அடுத்து வருத்தப்பட்டிருப்பாரு, என்னுடைய சாயலை இழந்துட்டாங்களே, என்னுடைய சாயலை இழந்துட்டாங்களேன்னு. உடனே ஏசப்பா சொன்னாரு, இல்ல இல்ல, நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து கெட்டு போயிருக்கிற அவங்களை புதுப்பித்து நான் என்ன செய்ய போறேன்னா ஜீவனை கொடுக்கிற. அதனால்தான் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உண்டாகிற தேவ சாயலாகிய புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 4 வாசிக்க முடியும்.